அண்ணே எப்ப வந்தீங்க? வாங்க சோஃபால உட்காருங்க, இப்ப வரேன். சரியா? இப்ப வந்துடுறேன். இருங்க, டிவியை பார்த்துட்டு இருங்க. சரிமா சரி, நீ மெதுவா வேலையை முடிச்சுட்டு வா. ஆனா அதுக்கு முன்னால இந்த பண்டத்தை வாங்கி கொண்டு பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து போய் உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். சரியா? எதுக்குன்னு இவ்வளவு பண்ட நீ வாங்கிட்டு வந்த? என் வீட்டுக்கு வரதுக்கு சும்மா வந்தா போதாத? நான் ஒன்னும் உபசரிக்க மாட்டேனா? ஏன் இவ்வளவு பைசா வேஸ்டா செலவழிக்கிற? இனிமேல் இப்படி வாங்கிட்டு வராத. சரியா? எங்க ஒளிச்சு வைக்கலாம்? நல்ல ஐடியா, பீரோக்குள்ள வச்சிருவோம். அப்பதான் அவன் நொல்ல கடலை மாட்டாது. இல்லன்னா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். அத்தை அத்தை, பெரிய மாமா வந்தாங்கல்ல, பை நிறைய எதுவும் கொண்டு வந்தாங்கல்ல, என்ன கொண்டு வந்தாங்க? எல்லா இடமும் பைய தேடி பார்த்துட்டே பைய காணும். இல்லையம்மாவன் ஒண்ணுமே கொண்டு வரல. கஞ்ச பயமவன் ஒண்ணும் கொண்டு வர மாட்டான். ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பழம் கூட வாங்கிட்டு வரணும்னு அவனுக்கு தெரியாது. அறிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கஞ்சி அவன். அவனா கொண்டு வருவான். அவன் அவனுக்கு பேர பிள்ளைகளுக்கு பழைய துணி கொஞ்சம் கிடந்துச்சான். அதை கொண்டு நீங்க வேணா எடுங்க, அதெல்லாம் யாருக்காவது கொடுங்கன்னு கொண்டு தந்துட்டு போறான். இல்லையே அத்தை, ஸ்நாக்ஸ் கவர் மாதிரி எல்லாம் பேர் தெரிஞ்சிச்சு. இல்லம்மா, அந்த பண்டத்தின் கவரை கூட விடாம அதுக்குள்ளேயும் கொஞ்சம் துணியை அமுக்கி வச்சு கொண்டு தந்துட்டு போறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு கஞ்சப்பையா? அவனா நம்ம வீட்டுக்கு பண்டம் வாங்கிட்டு வருவான்? கிழவி எப்படி போய் சொல்றா பாருங்க. முழு பூசணிக்கையே சோத்தனை மறைக்கிறா. அப்படியா? சரி அத்தை சரி. இவன் என்கிட்ட பேசினாலே எனக்கு தெரியாதாக்கும். என்கிட்ட கதாளக்க வர. நீ முதல்ல ஏதாவது ஒன்ன நோண்டு, ஒண்ணுல போன நோண்டு, இல்லன்னா லேப்டாப் நோண்டிக்கிட்டு என்னட்ட கிராஸ் கொஸ்டின் எடுக்க வராத. யார்கிட்ட வாய் கொடுத்தாலும் இவங்க கிட்ட கொடுக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு வச்சிடலாம். ஆனா இவங்க கிட்ட ஜெயிக்கவே முடியாது.